ஆண்டவர் அச்சுரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 Corinthians chapter 3 verse 18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். The word of God transforming us to God's own image. துன்பமா, துக்கமா, துயரமா, மிகவும் போராட்டமான சூழ்நிலைகளில் இருக்கிறீர்களா? அப்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜெபம் மட்டுமல்ல, வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க அந்த வார்த்தையானது நம்மை தேவனுடைய சாயலாக மறுரூபப்படுத்தும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறது என்றால் அது வேத வார்த்தையில் இருக்கிறது. இந்த வேத வார்த்தையை தியானிக்க அந்த வேத வார்த்தையில் முன்னால் விடுதலை அடைவது மட்டுமல்ல, நம்மை கர்த்தர் முற்றிலுமாக அவருடைய சாயலின்படியே மாற்றுகிறார். ஆகவே தொடர்ந்து தேவ வார்த்தையை தியானியுங்கள். சங்கீதங்களாலும் ஞான பாட்டுகளாலும் பாடல்களை பாடி உங்களை தேற்றிக்கொள்ளுங்கள். தாவீது தன்னைத்தானே தேற்றிக்கொண்டான், கர்த்தர் அவனை மாற்றினார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே கூட நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. சவுல் தாவீதை துரத்தி கொண்டு வரும் பொழுதெல்லாம் தாவீது பாடல்கள் பாடி தேவனை தியானித்து துதித்து கொண்டிருந்த பொழுது அவனை ராஜாவாய் மாற்றினது போல எங்களுடைய துக்கம், துயரங்கள், பாடுகள், போராட்டங்கள் எல்லாவற்றிற்கும் விடுதலை நம்முடைய வார்த்தையில் உண்டு என்பதை நாங்கள் தியானித்து மறுரூபம் அடைந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.